அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் மதுரை ராமகிருஷ்ணன். சார், வீட்டில் ஏதோ ஒரு ஸ்மெல் அடிச்சுக்கிட்டே இருக்கு. என்னடா யோசிச்சா எலி செத்த நாத்தம் அடிக்குது. இப்போ இந்த எலி செத்த நாத்தத்தை போக்குறதுக்கு நம்ம கிட்ட ரெண்டு ஆப்ஷன். ஒன்று, வீட்டில் ரூம் ஸ்ப்ரே அடிக்கிறது, ஊதுபத்தி ஏற்றி வைக்கிறது. ரெண்டாவது ஆப்ஷன், செத்த எலி எங்க செத்து இருக்குன்னு பார்த்து அதை தூக்கி எறியறது. இது ரெண்டுல நம்ம எதை தேர்ந்தெடுப்போம்? ரூம் ஸ்ப்ரே அடிக்கலாம் சார், ஆனால் அது டெம்பரவரி சொல்யூஷன். செத்த எலி எங்க செத்து இருக்குன்னு கண்டுபிடிச்சு தூக்கி எறியறது தானே பெர்மனன்ட் சொல்யூஷன். அது போலத்தான் ஒவ்வொருவருடைய மனதுக்குள்ளும் ஒரு டார்க்னஸ், ஒரு ஈகோ, ஒரு அகந்தை ஒளிந்து கொண்டே இருக்கும். அந்த அகந்தை தான் வீட்டில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு காரணமாக அமையும். நான் என்பதே வன்முறை, இதில் நான் இன்னார் என்பது எத்தகைய வன்முறைன்னு தேவதச்சன் கேட்பாரு. அப்படி இந்த வீட்டில் என்னப்பா பிரச்சனை? நான் சொல்றேன், நீ கேட்க மாட்டேற. நான் ஒரு விஷயம் சொல்றேன், இதுக்கு மேல உனக்கு தெரியுமோ, எனக்கு மேல நீ படிச்சுட்டியோ, எனக்கு மேல நீ வளர்ந்துட்டியோ, முளைச்சு 3 நேரம் உள்ள இப்படியான வார்த்தைகளை நம்ம நிறைய கேட்டிருப்போம் தெரியுமா? நான் தான் வீட்டுல பெரிய பிரச்சனைன்னு. ஒரு குரு கிட்ட ஒரு அரசன் போய் கேட்கிறான், நான் சொல்றதை யாருமே கேட்க மாட்டாங்க, நான் வழிவகுத்து கொடுக்கறத யாருமே பின்பற்ற மாட்டாங்க, நான் ஆட்சி செய்யறது சரியில்லைன்னு சொல்றாங்க, நான் பண்ணா யாரும் எதுவும் ஏத்துக்கவே மாட்டாங்க, நான் ஒரு போர் வீரன்னு ஒத்துக்கவே மாட்டாங்க, நான் என்ன பண்ணாலும் கேட்கவே மாட்டாங்க, இதுக்கு ஒரு வழி சொல்லுங்கன்றார். இப்போ குரு கண்ணை முழிச்சவர் சொன்னாரு, நான் ஒரு தவத்துல இருக்கேன், என் தவத்தை கலைக்கிறிய, நான் செத்தாதான்டா உனக்கு அறிவு வரும் அப்படின்னு சொல்லிட்டார். நான் செத்தாதான் நீ மகிழ்ச்சியா இருப்ப அப்படின்னு அந்த குரு சொன்னார். உடனே கத்திய உருவி அந்த குருவினுடைய கழுத்துல வைக்கிறான். அப்படின்னா உனக்கு குன்றவா அப்படின்னு குருவோட கழுத்துல வைக்கிறான். குரு சிரிச்சுக்கிட்டே சொன்னார, நான் சொன்னதை நல்லா கேளுப்பா, நான் செத்தாதான் உனக்கு மகிழ்ச்சின்னு சொன்னேன். என்ன அர்த்தம்? நான் என்பது இறந்தால்தான் உனக்கான மகிழ்ச்சி வரும். நீ நான் சொல்றேல்ல, இந்த நான் என்கிற அகந்தை அழிந்தால் மட்டுமே வாழ்க்கையில் மகிழ்ச்சி வரும். நான் என்பதை தூக்கி எறிந்தால் உன் வாழ்க்கை மகிழ்ச்சி தான் கற்றுக் கொடுத்துட்டு போனாங்க. ஈகோ அப்படின்னா என்ன பண்ணாங்க? எட்ஜிங் காட் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்குள் இருக்கக்கூடிய ஆனந்தத்தையும் ஆண்டவனையும் வெளியே தள்ளக்கூடிய ஒரு விஷயம் இந்த ஈகோன்னு வாங்க. அந்த ஈகோவை தூக்கி எறிவோம், வாழ்வில் மகிழ்ச்சி அடைவோம். நன்றி, வணக்கம்.